ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நார்செட் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரையும் உங்கள் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி டெய்லி வந்துட்டு கொஷின்ஸ் போட்டுருக்கேன். அதன் வகையில் இன்னைக்கு டே 40. நான் ரொம்ப ரொம்ப மீன்ஸ் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும், கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களோட லைக்ஸ், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னால் இந்த 40 டேஸும் டெய்லி என்னால் வீடியோ போட முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கான கொஷின் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் சைன் இஸ் சீன் 1 week after an intrauterine fetal death due to irregular overlapping of cranial bones with liquefaction of brain matter? ஓகே, ஸோ இது ஒரு 3 லைன் கொஷினாக இருந்தாலும் ஒரு வார்த்தை, ஓவர்லாப்பிங் ஆஃப் கிரேனியல் போன்ஸ், தட் இஸ் நோன் அஸ் ஸ்பார்லிங் சைன். ஸ்பார்லிங் சைன் எங்க ஐயூடியில் இருக்கும். வாட் இஸ் ஸ்பார்லிங் சைன்? ஓவர்லாப்பிங் ஆஃப் கிரேனியல் போன்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்பார்லிங் சைன். மீது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டால்வர்த்தி சைன். வாட் இஸ் ஸ்டால்வர்த்தி சைன்? பிளசண்டா ப்ரீவியால இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் ஸ்டால்வர்த்தி சைன்? டிக்ரீஸ் இன் ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஃபீட்டல் ஹார்ட் ரேட் என்ன ஆகும்? கம்மியாகும் when the fetal head is pressed over the placenta. ஓகே, placenta previaல placenta வந்து lower uterine segmentல இருக்கும்ல, அப்போ fetal head press பண்ணும்போது வரதான் ஸ்டால்வர்த்தி சைன். ஹாலோ சைன் ஐ ஹோப் எல்லாருக்குமே தெரியும், seen in CSF leak. ஓகேவா? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஸ்பார்லிங் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் ஒரு விஷயத்தை மட்டும் படிக்க மாட்டோம், 3 விஷயம் படிச்சிருக்கோம் இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், the presence of endometrial tissue outside the normal uterine cavity is called. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? menarche இருக்கு. What is menarche? First menstrual cycle is known as menarche. கரெக்டா? Then metrorrhagia. What is metrorrhagia? Breakthrough bleeding வாங்க. Breakthrough bleeding na in between the periods spotting will be seen. That is known as metrorrhagia. Amenorrhea தெரியும். What is amenorrhea? No menstruation. மீதி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ். அதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வாட் இஸ் எண்டோமெட்ரியோசிஸ்? எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்துட்டு நார்மல் யூட்ரைன் கேவிட்டி தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் அது பேரு தான் என்னது? எண்டோமெட்ரியோசிஸ். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் படிக்கல, நம்ம இப்ப 4 கொஸ்டின் படிச்சிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A mild grade of mental deficiency is confirmed when the child has an IQ that varies between. So, child is having mental deficiency, அதான் mental retardation சொல்லுவாங்கல்ல, MR. when the IQ is, சிம்பிளா சொல்ல போனா mild MR னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல 2 கொடுத்திருக்காங்க, 30 to 40 IQ 30 to 40 and the mental age 8 to 11, 40 to 50 mental age 8 to 11, 20 to 30 and the mental age 8 to 11, 50 to 70 mental age 8 to 11. அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேம். என்னது? குழந்தைக்கு 8 to 11 ஏஜ்ல IQ இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ MRV கிளாசிஃபை, நார்மல் இஸ் 70 to 90 நார்மல். ஓகேவா? ஸோ இதை மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைல்டு MR இஸ் 50 to 70 இஸ் மைல்டு. ஓகேவா? 50 to 70 இஸ் மைல்ட். மீதி வந்துட்டு 40 to 50 மாடரேட். ஓகே, then 30 to 40 severe, less than 20 profound. ஓகேவா? so this is mild, 30 to 40 40 to 50 moderate, severe and profound. இதான் வந்துட்டு 4 கேட்டகரி ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். Next, when an epidemic appears simultaneously or successively in more than one country. ஒரே வார்த்தையிலே முடிஞ்சிச்சு. epidemic disease more than one countryல இருந்தாலும் அது பேர் என்ன? pandemic. What is pandemic? when it is affecting the larger population. ஒரு பெரிய பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணாதான் அது பேர் என்ன? பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேண்டமிக்கா இருக்கணும்னா அது ஒரு எபிடமிக் டிசீஸா தான் இருக்கணும். ஓகே,
ஸோ மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். ஸ்போரியாட்டிக் தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஸ்போரியாட்டிக்? இர்ரெகுலரா வரும், திடீர்னு டிசீஸ் வரும், திடீர்னு வராம போகும், அது பேர் தான் வந்து ஸ்போரியாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீது என்ன இருக்கு? என்சூனட்டிக், எபிசூனட்டிக். ஓகேவா? ஜூனட்டிக்னாலே என்ன அர்த்தம்? அனிமல்ஸ். என்சூனட்டிக் ரெகுலர்லி அஃபெக்டிங் த அனிமல்ஸ். ஓகேவா? அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஜூனட்டிக், ஜூனாலே என்ன அர்த்தம்? அனிமல். ரெகுலர்லி அஃபெக்டிங் த அனிமல்ஸ் என்சூனட்டிக். எபிசூனட்டிக் irregularly affecting the animals. ஓகே, அவ்வளோதான் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பேண்டமிக் தான் ஆஸ் யூஷுவல், ஒரு இல்லாம மற்ற எல்லாத்தையுமே படிச்சுட்டோம். நெக்ஸ்ட், the endometrium becomes thickened and more vascular and glandular during. ஸோ எந்த ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல எண்டோமெட்ரியம் வாஸ்குலரா இருக்கும்? வாஸ்குலர், கிளாண்டுலர் ஆல்மோஸ்ட் சேம் தான். இட் மீன்ஸ் இன்க்ரீஸ்ட் பிளட் ஃப்ளோ. ஓகேவா? எப்ப வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இட் வில் பி சீன் இன் செக்ரீட்டரி ஃபேஸ். செக்ரீட்டரி ஃபேஸ்ல தான் என்ன, அதுக்கு நேமே ஏன் செக்ரீட்டரி ஃபேஸ்ன்னு வந்துச்சு? இட் இஸ் கிளாண்டுலார் இன் நேச்சர். ஓகேவா? அதுல இருந்து ஏதோ ப்ரொடியூஸ் ஆகுது, அதனாலதான் அது பேரை என்ன சொல்றாங்க? செக்ரீட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாமா? paralysis of all four extremity is called. ஸோ paralysis ரிலேட்டடா ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன், போட்டிருந்தேன். டைப்ஸ் ஆஃப் பேரலைசிஸ் எல்லாமே ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? மோனோப்ளீஜியா, மோனோனாலே என்ன? ஒன் லெக் இல்லை ஒன் சைடு, அது ஒன் சைடு சொல்லக்கூடாது, ஒன் லெக்கு இல்லை ஒன் ஃபீட் அந்த மாதிரி மட்டும் பேரலைசிஸ் ஆனால் அது மோனோப்ளீஜியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் பாராப்ளீஜியா, பாராப்ளீஜியான்னு என்ன? ஒன் பார்ட்னா என்ன? அப்பர் பார்ட்டு இல்லை லோவர் பார்ட் மட்டும் பேரலைசிஸ் ஆனால் அது பாராப்ளீஜியா. ஹெமிப்ளீஜியா, ஒன் சைடுனா என்ன? லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அது மட்டும் ஆச்சுன்னா அது வந்து ஹெமிப்ளீஜியா. குவாட்ரிப்ளீஜியா, ஆல் ஃபோர் எக்ஸ்ட்ரிமிட்டி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் குவாட்ரிப்ளீஜியா தான், மற்றது எல்லாமே சொல்லியாச்சு. ஓகேவா? தென் a process that occurs when a proximal segment of bowel telescope into more distal segment causing edema, vascular compromise and ultimately partial or total bowel obstruction is called. ஒரே வார்த்தையில முடிஞ்சிச்சு, டெலஸ்கோப். ஆக்சுவலா அதுல நான் ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். டெலஸ்கோப்பிங் இஸ் நோன் அஸ் இன்டர்செப்ஷன். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் இஸ் இன்டர்செப்ஷன். இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். Next, an example of moist heat is. So, moist heat. What is moist heat? Sterilization சொல்லுவாங்க. Killing of microorganism including spore forming organism is known as sterilization. அதுல நிறைய இருக்கு. அதுல ஹீட்ல ரெண்டு தான். ஒன் இஸ் மாய்ஸ்ட் ஹீட், இன்னொன்னு ட்ரை ஹீட். ட்ரை ஹீட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இது மூணு தான் எக்ஸாம்பிள். இன்சினரேஷன், ஹாட் ஏர் அவன், ஃப்ளேமிங், இது எல்லாமே ட்ரை ஹீட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆட்டோக்ளேவிங் தான். ஓகே, ஆட்டோக்ளேவிங், இந்த பாஸ்டரைசேஷன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் மாய்ஸ்ட் ஹீட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். தென் அடுத்த கொஸ்டின், பேட்டர்ன் கொஸ்டின். Choose the correct alternate that will continue the same pattern and replace the question mark in the given series. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சீரீஸ் எப்படி இருக்கு? 125, 80, 45, 20. ஏன்னா அது கம்மி ஆயிட்டே வருது. 125க்கும் 80க்கும் எத்தனை? -45. 80க்கும் 45க்கும் எவ்வளோ? 80யும் 45 மைனஸ் பண்ணா 35, -35. 45யும் 20யும் எவ்வளோ? -25. கரெக்டா? ஸோ எப்படி வருது? 45, 35, 25. அர்த்தம் என்ன வரணும்? -15. 20 - 15 5. அடுத்தது நம்ம கூட போடலாம். 15க்கு அப்புறம் என்ன வரணும்? 5. 5 - 5 0. ஓகேவா? இதான் சீரீஸ். ஓகே, கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 5. லாஸ்ட் கொஸ்டின், ரிலேஷன்ஷிப் கொஸ்டினோட முடிக்கலாம்.
A is the brother of B, B is the sister of C, and C is the father of D. How D is related to A? ஓகேவா? ஸோ நம்ம இந்த யூடியூப் மூலயமா கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்துல இந்த ரிலேஷன்ஷிப் கொஷின்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கேன்? ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. அப்போ ஏ என்னது? ஒரு மேல். ஓகேவா? மேல் இப்படி தான் போடுவோம். ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. பி என்னன்னு தெரியல. பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி. அப்போ பிங்கிறது என்னது? சிஸ்டர். ஓகேவா? B is the sister of C. Okay. C is the father of D. ஓகேவா? C யாரு? D ஓட father. ஓகேவா? B is the sister of C. அப்ப சியும் வந்து ஒரு மேல் தான். சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஃபாதர் ஆஃப் டின்னா சி வேற யாரோ, அவங்க ஒரு ஒய்ஃப் இருக்குவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தட் இஸ் நோன் அஸ் டி. நான் அதை மேலா ஃபீமேலான்னு போடலாம், ஏன்னா அவங்க டியை பத்தி கொடுக்கவே இல்லை. மேல் வந்து டி வந்து மேலாவும் இருக்கலாம் ஃபீமேலாவும் இருக்கலாம், ஏன்னா அவங்க அடுத்த இது கொடுக்கல, அதனால ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. நான் சொன்னதை அப்படியே டயக்ராமா ஆரம்பிச்சிட்டேன். ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, ஏபி போட்டேன். அப்ப ஏ பிரதர்னா என்ன? பிரதர்னா மேல். தென் பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி, சிக்கு பி யாரு? சிஸ்டர், அதுவும் போட்டேன். தென் சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி, ஃபாதர்னாலதான் அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டேன். ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா, how D is related to A அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? டியும் ஏவும் என்ன ரிலேஷன்? ஓகே, ஆக்சுவலா ரெண்டு ஆப்ஷன் இதுக்கு அவைலபிள். பிரதர் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது. ஓகேவா? வாட் இட் கேன் பி? இட் கேன் பி எ நெஃப்யூ ஆர் நீஸ், ரெண்டுமே இருக்கலாம். ஏன்னா அவங்க டியோட செக்ஸ் கொடுக்கல. ஓகேவா? நெஃப்யூ நீஸ்னா என்ன? பிரதர் சிஸ்டரோட சன்னை தான் நம்ம நெஃப்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? பிரதர் சிஸ்டரோட டாட்டரை தான் நீஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால இது நெஃப்யூ இல்ல நீஸா இருக்கும். ஆப்ஷன்ல நெஃப்யூ இருக்கிறதுனால வி கேன் சூஸ் நெஃப்யூ. அப்ப டிங்கிறது எப்பயுமே மைட் பி மேலா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி போய் கண்டுபிடிச்சா? ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே டயக்ராம் வரைஞ்ச அப்படியே எழுதி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக ஆர்செட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாப்ல போகணும் அப்படின்னு தான் என்னோட அல்டிமேட் ஆசை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இந்த 40 days ரெகுலராக எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.